இது வெற்றி கூட்டணி. என்னுடைய கணிப்பு தமிழகம் மற்றும் புதுவை பற்றி எனக்கு தெரியாது. கண்டிப்பாக 39 இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நம்பர் 2 யாருன்றது தான் இப்போ பிரச்சனை. நம்பர் 2 பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுக வரப்போதா, பிஜேபி கூட்டணி வரப்போதா? சரத்குமாரும் அவருடைய கட்சியை இணைச்சிட்டாரு. இன்னும் மேலும் அது நபில் தேர்தல் நேரத்தில் விளையாட்டு செய்திகளுக்கு பஞ்சமே இருக்காது. சத்தியமாக சரத்குமாரால் பிஜேபிக்கு ஒரு ஓட்டு கூட வராது. எனக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா, மாமியார் கனவை சதிச்சிட்டாருன்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. 2014 மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா தலித் தலைவர்களையும் விலைக்கு வாங்கினார் மோடி. ஆனால் மோடியால் விலைக்கு வாங்க முடியாத ஒரே தலைவர் நம்முடைய திருமாதான். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே பேச வருகை தந்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் எல்லாருமே ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கான தொகுதிகளும் ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ்க்கு மட்டும் என்னென்ன தொகுதிகளுங்கிறது இன்னைக்கு அநேகமாக ஃபைனல் ஆகிடும்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஆனால் அப்படியே பார்த்தோம்னா பாஜக கூட்டணியிலையோ அல்லது ஏடிஎம்கே கூட்டணியிலையோ எந்த சில பெரிய ஒரு இது இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. பர்ஃபெக்டாக அவங்க அதை பிடிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் 3 தேர்தலில் தொடர்ச்சியாக 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலில் ஒரே கூட்டணி தொடர்வது என்பது தமிழக வரலாறில் முதல் முறை. ஆனானப்பட்ட கலைஞரை ஒரு எலெக்ஷனில் இந்த அலையன்ஸாக அடுத்த எலெக்ஷன் அவராலே தக்க வச்சது கிடையாது. அவராலே முடியல. 2004 காங்கிரஸ் 2 லெஃப்ட், மதிமுக எல்லாரையும் சேர்த்து நின்னார். 2006 மதிமுக வெளியில் போயிடுச்சு. 2009 லெஃப்டெல்லாம் வெளியில் போயிட்டாங்க. ஸோ கலைஞருக்கே அதுதான் நிலைமை. அப்படி பார்க்கும்போது இன்டாக்ட் 2019 இருந்த அதே அலையன்ஸை 21 சட்டமன்றம், 19 மக்களவை, 21 சட்டமன்றம், 24 மக்களவையில் ஸ்டாலின் தக்க வைத்திருக்கிறார். பெரிய விஷயம். இது வெற்றி கூட்டணி. என்னுடைய கணிப்பு தமிழகம் மற்றும் புதுவை பற்றி எனக்கு தெரியாது. கண்டிப்பாக 39 இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சிம்பிள் அரித்மெட்டிக் தான். 4 முனை போட்டி. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, சீமான் ஒரு 5-6% உடைப்பார். ஸோ அதில் டெஃபினட்டாக லாஸ்ட் டைம் 57% நம்ம திமுக கூட்டணி வாங்கியது. இந்த முறை அதில் 17% டிஸ்கவுண்ட் பண்ணி 40% குறையாமல் சத்தியமாக வாங்குவாங்க. எதிர்த்தரப்பில் அது 20, 12, 60 வந்து 3 உடையுது. 3 உடையும் போது 20, 30, அந்த 57ல் 40ன்றது நான் வந்து பேர் மினிமமாக சொல்கிறேன். அது 45ஆவது மினிமம் இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஸோ எதிர்க்க வந்து அது 55லேருந்து 60 இருக்கிறது வந்து 3 உடையும் போது சிம்பிள். இது வந்து ஏபிபி கூட அவங்களோட ஒப்பீனியன் போல் கூட தமிழ்நாடு 39 திமுக அலையன்ஸ் தான் சொல்கிறாங்க. இதை நான் கடந்த பல நாட்களில் சொல்லிட்டு வரேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க கூட்டணி வலுவாக இருக்குது. நம்பர் 2 யாருன்றது தான் இப்போ பிரச்சனை. நம்பர் 2 பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுக வரப்போதா, பிஜேபி கூட்டணி வரப்போதா? அதிமுகவில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு வாங்குவதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா லாய்ட்ஸ் ரோட், அவை சண்முகம் சாலை விரிச்சோடி காணப்பட்டது. நான் யோசித்து பார்க்கிறேன், ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா வரமாட்டாங்க அலுவலகத்துக்கு. அந்த அம்மா பாய்ஸ் கார்டனில் வீட்டில் இருப்பாங்க. அந்த சாலைக்குள்ளே போக முடியாது. நாங்கள்லாம் மீடியாவில் அப்போ நான் ஆக்டிவ் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கும்போது காரை தூரமாக நிறுத்திட்டு நடந்து போகணும். இந்த முனையிலேயாவது அந்த முனையிலேயாவது பாலாஜி நகர்லையாவது அல்லது எந்த பக்கமாவது நிறுத்திட்டு, எதிர்பக்கத்துலையாவது நிறுத்தி, கோபாலபுரம் ஸ்கூலுக்கிட்ட நிறுத்திட்டு நடந்து போகணும். இன்னைக்கு காலியாக காலம் மாறுதில்லை, காலச்சக்கரம் சுழலுதில்லை, காலியாக கிடக்குது. போட்டி போட அதிமுகவில் யாரும் முன் வரவில்லை. அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் க்ளீனாக தெரியுது. 26 அசம்பிளி எலெக்ஷனுக்கு பார்த்துக்கலான்னு அவங்க இருக்காங்க. இப்போ அவங்க பெருசாக இதை கணக்கில் எடுத்துக்கல. தெரியுது, அவங்களுக்கு தோல்வி உறுதியும் தெரியுது. ஸோ இதுதான் நிலைமை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓபிஎஸ், டிடிவி இவங்களெல்லாம் உள்ளே இழுத்துப்பாங்கன்றாங்க. அவர்களை உள்ளே இழுத்துக்கிட்டு பாமகவும் தேமுதிகவும் அங்கே போய்டும் தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு தேக்க நிலை இருக்குது. இந்த வார இறுதிக்குள்ளே முடிவாயிடும் நான் நினைக்கிறேன். இது வந்ததுன்னா உங்களுக்கு க்ளீனாக அந்த அலைன்ஸ் இப்போ நம்ம பேசின ஓபிஎஸ், டிடிவி, தேமுதிக, பாமக இவங்கெல்லாம் பிஜேபியோட போயிட்டாங்கன்னா தட் வில் பி a strong alliance. பிஜேபியோட இப்போ சரத்குமாரும் அவருடைய கட்சியை இணைச்சிட்டாரு. இன்னும் மேலும் அது நபில் தேர்தல் நேரத்தில் விளையாட்டு செய்திகளுக்கு பஞ்சமே இருக்காது. அவர் சொன்னார், என் மாமியார் வந்து யாரோ முதலமைச்சராங்க, நீ ஆக மாட்டியான்னு கேட்டாங்கன்னு. பாவம் சரத்
சரத்குமார் மாமியாரின் கனவை தகர்த்து விட்டார். இந்த வயதான காலத்தில் அந்த மூதாட்டிக்கு ஏன் இந்த சோகத்தை சரத்குமார் கொடுத்தார் என்பது நமக்கு புரியவில்லை. நிச்சயமாக இது விளையாட்டு செய்திகளுக்கு பஞ்சம் இருக்காது என்கின்ற அந்த கோணத்திலிருந்து தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டும். அதுக்கு மீடியா கொடுக்குற முக்கியத்துவம் அபத்தமாக இருக்குது. அது சாதிய நலன் சார்ந்தது. அதை நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டு போயிடலாம். அதாவது ரொம்ப வாழ்க்கையில் வந்து டென்ஷன் அதிகமாக இருக்கும்போது, சொந்த பிரச்சனையிலையும் மோடியால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இந்த சிஐஏ பிரச்சனை, ரொம்ப டென்ஷன் இருக்கும்போது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நீங்கள் காசே செலவு பண்ணாமல் ஏதாவது செய்ய முடியும்னா நியூஸ் சேனல்ஸை பார்த்தீங்கன்னா போதும். நான் ராத்திரி 2 மணிக்கு எனக்கு புத்தருக்கு எதுக்கு கீழே ஞானோதயம் வந்து தான், இவருக்கு 2 மணிக்கு ஞானோதயம் வந்து தான் மனைவி கிட்ட கேட்டான். அதாவது இப்படிலாம் பேசுறதால ஜனங்க காரி துப்புவாங்கன்ற அந்த அறிவு கூட இல்லாமல் பேசுகிறாங்கல்ல இத்தகைய மனிதர்கள். சீரியஸாக சொல்கிறேன். மக்கள் நம்ம மூஞ்சில் காரி உமிழ்வார்கள்ன்ற பிரஜை, அந்த விழிப்புணர்ச்சி இல்லாமல் ஜனங்களை கிள்ளிக்கிரியாக நினச்சிட்டு பேசுறது. ஜனங்கள் என்ன காதில் பூ வச்சுருக்காங்களா? கடந்த கால வரலாறு என்ன? திமுகவில் சேர்ந்து எம்பி ஆகுறது, தனி கட்சி வச்சுக்கிறது, வாயில் வந்ததெல்லாம் பேசுறது, நான் ஒரு நாளைக்கு பிரதம மந்திரி ஆவன்றது, ராத்திரி 2 மணிக்கு ஞானோதயம் வந்ததுன்றது. ஏடிஎம்ல சேர்த்து எம்எல்ஏவும் ஆனாப்ல. ஏடிஎம் சேர்த்து எம்எல்ஏவும் ஆனார். ஏடிஎம்கேல எம்எல்ஏவே ஆனார் அவர். கடைசியில் அந்த அம்மா துரத்தி விட்டாங்க. திமுகவில் சேர்ந்து எம்பி, ஏடிஎம்கே கூட்டணி வச்சு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் ஓரங்கட்டப்பட்டார், முழுவதுமாக ஓரங்கட்டப்பட்டார். அவங்களே திருப்பி நிப்பாட்டிச்சு தோக்கடிக்கவும் செஞ்சாங்க. இவரால் பிஜேபிக்கு தம்படி பிரயோஜனம் கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. சத்தியமாக சரத்குமாரால் பிஜேபிக்கு ஒரு ஓட்டு கூட வராது. அவர் ஓட்டும் ஒய்ஃப் ஓட்டும் மட்டும் இருந்தாங்க. ஒய்ஃப் ஓட்டு கூட வருமானு தெரியாது, அவர் ஓட்டு வரும் கண்டிப்பாக. அதுவே தெரியல எனக்கு. அதிகபட்சம் ஒரு ஓட்டு. பாவம் அவங்க ஒய்ஃப், அவங்க ஓட்டு, மாமியார் அவங்க பாவம் சிஎம், அவங்க 3 ஓட்டு விடலாம். எனக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா, மாமியார் கனவை சதிச்சிட்டாருன்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. பிஜேபிக்கு போகிறதால பிஜேபியில் நீ ஃபுட்போர்டில் தொங்குறாங்க. பிஜேபியில் எவன் போய் சேர்ந்தானாலும் அன்றைக்கி ஒரு நாள் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்று ஒரு நாள் டிவியில் வரும், பேப்பரில் வரும், சோஷியல் மீடியாவில் வரும். அன்னையோட உங்களை மறந்துடுவாங்க. எவனாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். மானானப்பட்ட பெரிய பெரிய அரசியலில் டாப்பில் இருந்தவங்க கதையே வந்து இதான். அப்படி இருக்கும்போது சரத்குமார் யார்? அவர் 1 டைம் எம்பி, 1 டைம் எம்எல்ஏ, அவ்வளோதான். என்ன சாதிச்சார் அவர்? தமிழ்நாட்டில் அவர் செல்வாக்கு என்ன? தேர்தல் மாறி மாறி யாருக்கிட்டையாவது போய் மண்டிடுவதை தவிர அவரால் ஒன்றும் சாதிக்க முடியல. சினிமாலேயும் அவர் கரியர் ஓவர். அரசியலில் அவருக்கு என்றைக்குமே கரியர் இருந்தது கிடையாது. சும்மா ஒரு சலசலப்பு மட்டும்தான் அவரால் ஏற்படுத்த முடிந்தது. இன்றைக்கி பிஜேபியில் எல்லாரும் போய் பிஜேபியில் சேர்ற மாதிரி அவரும் பிஜேபியில் சேர்ந்துக்கிறார், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் பேசுறதுக்கு ஒரு விஷயம் என்னடா சார், அதாவது கூட்டணி எத்தனை தொகுதி பங்கீடுங்கிறது தான் பேச்சுவார்த்தையாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு சமகக்கும் பாஜகவும். அதனுடைய எண்டு தான் அந்த ஒரு மீட்டிங் அறிக்கைன்னு நினச்சிக்கிட்டு கட்சி தொண்டர்கள்லாம் வந்திருந்தாங்க அந்த மீட்டிங்க்கு. ஆக்சுவலாக இவர் திடீர்னு கட்சியை கழிச்சிட்டு பாஜக என்னன்னு சொன்ன உடனே ஒரு தொண்டரை எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாப்புல. இந்த ஆளை நம்பி நான் இவ்வளோ செலவு பண்ணி இத்தனை வருஷமா நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கேன், போகும்போது இந்த ஆள் எங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்காம அந்த கட்சி சேர்த்து விட்டு போயிட்டாப்புலன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நான் என் பொண்டாட்டிட்ட கேட்காம இங்கே வந்ததுதான் பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நீ உன் பொண்டாட்டியை கேட்டேன், நான் என் பொண்டாட்டியை கேட்காம வந்தது தான் உண்மைதான். அதாவது இவர்கள்லாம் வந்து கீழான மனிதர்கள். ஆங்கிலத்தில் கசடுன்னு ஒரு வார்த்தை, கழிசடுன்னு, கசடு கேரக்டர்ஸ். இந்த தொண்டை ஒருத்தன் சொன்னான்னு சொன்னீங்க தெரியுமா? உன்னை நம்பி வந்தேன், செலவு பண்ண, துரோகம் பண்ணிட்டிய, எவ்வளோ சீட் ஷேரிங்னு பேச வந்தால் கட்சியே அனுப்பிச்சிட்டிய. என் பொண்டாட்டியை நான் கன்சல்ட் பண்ணாமல் வந்ததோட உன் பொண்டாட்டியை நீ கன்சல்ட் பண்ணி இந்த முடிவு எடுத்த, என் பொண்டாட்டியை நான் கன்சல்ட் பண்ணலன்னு அவன் சொன்ன பார்த்து தான். ஏமாற்றுபவர்கள் இருக்கும் முறையில் ஏமாறுபவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அதாவது இவர்கள்லாம் வந்து இவர்களை பற்றியெல்லாம் நாம் பேசுவது கூட அருவருப்பானது. இது என்ன அரசியல்? இது ஏதாவது ஒரு நாம்ஸ் இருக்குதா? வாழ்க்கையில் ஏதாவது குறைஞ்சபட்ச தர்மம் வேணும். எதுவுமே இல்லாத கேரக்டர்ஸ் இதெல்லாம். அவருக்கு எம்பி சீட்டும் கொடுக்க மாட்டாங்க பிஜேபி. அது அண்ணாமலை என்ன சொல்கிறார்? அவரை தமிழ்நாட்டுக்குள்ளே சுருக்கிட விரும்புகிற. எங்கே அவருக்கு மேகாலயாவில் சீட்டு கொடுக்க போறியா? இல்லை மணிப்பூரில் கொடுக்க போறியா? இல்லை ஜெய்சங்கரை வந்து குஜராத்லேருந்து ராஜ்யசபா கொண்டு போன மாதிரி பண்ண போறியா? இவரோட சேவை என்னத்துக்கு உங்களுக்கு தேவை? தமிழ்நாட்டு உள்ளூர்லேயே வேலை போகாதது வெளியூரில் என்னங்க போகுது? இதுதான் இது எப்படி நம்ம பார்க்கணுன்னா, எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி நிறைய காமெடி நடக்கும், நிறைய காமெடி ஷோஸ் நடக்கும். அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது. அவர் நம்பி வந்த தொண்டர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள், அவ்வளோதான். நம்ம அப்படியே இந்த பக்கம் பண்ணோம்னா சார், அதிமுகவில் கூட்டணி கூட ஆட்கள் இல்லாமல் இருக்குது. அதிமுக ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்குங்க. எல்லாரையும் பிஜேபி வலிச்சிடறான்.
அப்படி போட்டு தூக்கிடுவோம், 11th ஹவரில் தூக்கிடுவோம். ஏன்னா பிஜேபி கிட்ட இருக்க பணம் யாருக்கிட்டையும் கிடையாது. பணம் பாதாள வரைக்கும் பாயன்றது பிஜேபிக்கு தான் போகணும். மக்கள் செல்வாக்கு அதிமுக கிட்ட தான் இருக்குது. 63 எம்எல்ஏ அதிமுக கிட்ட இருக்கான். அடுத்த வருஷம் 2025 6 சீட்டு காலி ஆகுது ராஜ்யசபாக்கு. அதில் அதிமுக 2 சீட்டு இருக்கு. ஆனால் நீ ஏன் பிஜேபி கிட்ட போகிறான்? இந்த ஜிகே வாசன் எம்பி ஆனது யாராலங்க? ஏடிஎம்கேவால. அன்புமணி ராமதாஸ் அன்புமணி யாராலங்க ஆனாரு? எம்பி ஆனது ஏடிஎம்கே. 2 பேரும் துரோகம் பண்ணிட்டாங்க போகிறாங்க. என்ன அரசியல் இது? ஒரே நேரத்தில் பிஜேபியோடையும் பேசுவாங்கன்னா ஏடிஎம்கேயோடையும். எப்படிங்க அது? எந்தாவது ஒரு நாம்ஸ் இருக்கா? அதில் தான் திரும்ப வந்து ரொம்ப உயர்ந்த மனிதன் நம்மளை பொறுத்த வரைக்கும். 2014 மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா தலித் தலைவர்களையும் விலைக்கு வாங்கினார் மோடி. ஆனால் மோடியால் விலைக்கு வாங்க முடியாத ஒரே தலைவர் நம்முடைய திருமாதான். பிளாங்க் செக் கோடிகளை கொட்டி கொடுத்தார்கள். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கொண்டு. இணையமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. ஆமாம், இணையமைச்சர் பதவி எத்தனை கோடி வேணால் நீ வாங்கிக்கோ, எத்தனை நூற்றுக்கணக்கான கோடி வாங்கிக்கோ. அவர் போல இப்போ கூட 2 சீட்டு 3 சீட்டு கேட்டாங்க, கிடைக்கல, மன வருத்தம் தான். ஆனாலும் நிற்கிறார் இல்லைங்க. ஸோ திரும்ப வந்து நம்முடைய மதிப்புக்குரிய உண்மையான தலைவர். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாம் காசுக்கு விலை போய் ஒரே நேரத்தில் அதிமுகவோடையும் பேசுவேன், பாஜகவோடையும் பேசுவேன், இவங்க கூடயும் பேசுவேன், அவங்க கூடயும் பேசுவேன், எவன் கூட வேணால் பேசுவேன்றக்கூடிய அந்த கேடுகட்ட அரசியலில் ஒரு நம்பிக்கை ஒலிக்கீற்றாக நமக்கு திரும்ப தென்படுகிறார். அவர்கிட்ட நமக்கு சில விஷயங்களில் விமர்சனங்கள் உண்டு. கட்சிக்காரன் பண்ணுற அட்டூழியங்கள் தவிர வேறு விஷயங்களே சித்தாந்த ரீதியாக கூட அவர்கிட்ட நமக்கு சில விஷயங்கள முரண்பாடு உண்டு. ஆனால் தான் ஏற்ற கொள்கைக்கு, மதச்சார்பின்மை என்ற அந்த கொள்கைக்கு, இந்துத்துவ எதிர்ப்பு என்கின்ற கொள்கைக்கு தெளிவாக 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 இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய திருமாதான். இப்போ இன்றைக்கி அதிமுக கூட்டணியிலையும் பாஜக கூட்டணியிலும் நடக்கக்கூடிய காமெடி ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது திருமாவோட பெருமைகள் நமக்கு நன்றாக தெரிகிறது. அட் சேம் டைம் அதிமுக ஒரு இன்ப அதிர்ச்சியா வந்து மன்சூர்லிகான் வந்து இந்த மாதிரி நிறைய இன்ப அதிர்ச்சி இருக்குது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பாருங்க. நீங்க வந்து நான் சொல்றேன்ல, நிச்சயமா சொல்றேன். இந்த வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கு நபில. சென்னையில் ரொம்ப அதிகமா இருக்கு சென்னையில் வெயில். வெயில் ஒரு பக்கம்னா இந்த மோடி பண்ற அட்டூழியம், எஸ்சிஐயை கொண்டு வந்து மக்களை மறுபடியும் ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்காரு மோடி. விலைவாசி ஏறுது, வேலையில்லா திண்டாட்டம், போதைப்பொருள் பழக்கம் அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டில். இந்த மாதிரி பல துன்பங்களில் நம்ம வீட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் கஷ்டப்படுறோம் இல்லையா? அதில் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, காசு செலவு பணம் இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எலெக்ஷனில் இந்த மாதிரி நிறையா நடக்கும். நேற்று ஒரு காமெடி நிகழ்வு சரத்குமார் கட்சியை சேர்த்தார்னா, இன்றைக்கி அதை விட காமெடி நிகழ்வு மன்சூர் அலிகான் அதிமுகவுடன் சேருது. ஆதரவு அது என்ன முடிவு பண்ணியா? தொடர் பேச்சுவார்த்தை. இவர் எவ்வளோ சீட்டு கேட்டார், அவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரில. ஜெயலலிதா மாதிரி அவ்வளோ பெரிய தலைவர் இருந்த ஒரு கட்சி மன்சூர் அலிகான் ஆதரவுக்காக இன்றைக்கி பேச்சுவார்த்தை. காலத்தின் கோலம் தான் இது. இன்னும் எங்கே போய் முடியும்னு தெரில. இன்னும் எலெக்ஷன் முடிய வரைக்கும் இன்னும் எத்தனை கொடுமையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும்னு தெரியல. அதான் அதிமுக வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்குங்க. அதிமுக எவனாவது கட்சி, அதாவது போத் எடப்பாடி அண்டு அண்ணாமலை கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, கூவி கூப்பிடுறாங்க, எவனும் வரமாட்டேன்றான். அதான் உண்மை. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டமைக்காக ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். நன்றி சார்.